நடிகை கீர்த்தி சுரேஷ் முதலா தன்னோட காதல் மற்றும் திருமணத்தை பற்றி கொடுத்துருக்கிற பேட்டி தான் இப்போது சோசியல் மீடியா முழுக்க வைரலாகி வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழி படங்களை நடிச்சிருக்கிறாங்க கீர்த்தி சுரேஷ். இப்போது முதலாக பாலிவுட்டில் பேபி ஜான் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் திரைப்படத்தோட ரீமேக் தான். வருண் தவான் ஹீரோவாக நடிக்க இந்த படத்தை டைரக்டர் அட்லி தான் தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் நடிகை கீர்த்தி சுரேஷ்க்கும் அவங்களோட நீண்ட நாள் காதலரான ஆண்டனிக்கும் கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி கோவாவில் பிரம்மாண்டமாக மேரேஜ் ஆகியிருக்குது. இந்த திருமணத்தில் விஜய், த்ரிஷா உள்ளிட்ட பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தியிருந்தாங்க. இந்த நிலையில் முதலாக தன்னோட காதல் கதையை பற்றி ஒரு பேட்டியில் கீர்த்தி சுரேஷ் பேசியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் முதலாக ஆர்குட் மூலமாக தான் பேச ஆரம்பித்தோம். நாங்கள் 2 பேரும் சுமார் 1 மாதம் பேசியிருப்போம். அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் சந்தித்தோம். ஆனால் அப்போது நான் என்னோட குடும்பத்தோடு இருந்தனால என்னால் ஆண்டனிட்ட பேச முடியல. ஆண்டனியை பார்த்து நான் கண்ணை மட்டும் அசைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் நானே தான் அவங்கள்ட்ட உனக்கு தைரியம் இருந்தால் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அந்த வகையில் கடந்த 2010 முதலாக அவங்க என்ற காதலை சொன்னாங்க. இப்போது 15 வருஷங்கள் ஆகிடுச்சு. ஆனால் 2016 தான் நாங்கள் 2 பேரும் தீவிரமாக காதலிக்க ஆரம்பித்தோம். அவர் எனக்கு கொடுத்த மோதிரத்தை நான் இப்போ வர கலட்டவே இல்லை. அந்த மோதிரத்தை நீங்கள் என்னோட எல்லா படங்களையும் பார்க்க முடியும். என்னோட திருமணத்துலையும் நான் அதை போட்டிருந்தேன். எங்களோட திருமணம் ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு. முதல்ல நாங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிடுவோம் அப்படின்னு கூட யோசித்தோம். இப்போது எங்களோட மனசு நிறைஞ்சு போயிருச்சு. எங்கள் திருமணம் எங்களுக்கு ஒரு எமோஷனலான தருணம். ஆண்டனி என்னை விட 7 வருஷங்கள் மூத்தவர். நான் 12வது படிக்கும்போது அவர் கத்தாரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். 6 வருஷங்கள் நாங்கள் தூரத்துலேருந்து காதலித்தோம். எங்களை சேர்த்தது கொரோனா டைம் தான். அவர் என்னோட கெரியருக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார். அவர் கிடைக்கிறதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் கீர்த்தி சுரேஷ் ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க.